சேஃப் ஃபங்கசைடு கம்பல்சரி யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் கட்டிங்ஸ் எடுக்கும்போது சேஃப் கம்பல்சரி இருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேஃப்ன்றது ஒரு பூஞ்சான கொல்லிங்க. இது செடிகள்ல அந்த கட்டிங்ஸ்ல வேர்கள் உற்பத்தி செய்யறதுக்காக இல்ல, பூஞ்சை தாக்குதல் வராம பாதுகாக்கிறதுக்காக. நம்ம ஒரு 100 கட்டிங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுல 90லிருந்து 95 செடிகள் வரைக்கும் வேர்கள் விட்டு வளரணும், பூஞ்சை தாக்குதல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அந்த பூஞ்சை தாக்குதல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நம்ம சேஃபை வந்து டிப் பண்ணி வைக்கிறோம். இதுக்கு ஈக்குவலா நேச்சுரலா வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சது சேஃப் தாங்க ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஆர்கானிக் முறையிலே பெட்டர் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். கெமிக்கல் மெத்தட் அப்படின்னா கண்டிப்பா 100% சக்சஸ் ஆகும். நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மோஸ்ட்லி எல்லா கட்டிங்ஸுமே ஈஸியாக வேர்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு மெத்தட் கூட ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. எங்களோட ஒரு வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டினியூ வீடியோஸை பாருங்கள். ஒரு டாப்பிக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டாப்பிக்கில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பவுடர் பேரை வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவில் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அதை கவர் பண்ணாத அடுத்த வீடியோ பதிவில் கவர் பண்ணி என்ன ஃபெர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்போம்.